கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேர் சுட்டுப்பிடிப்பு. துடியலூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது சுட்டு பிடித்தனர். பெண்கள் பாதுகாப்பை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு குழி தோண்டி புதைத்து விட்டது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே? பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என தவேக தலைவர் விஜய் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கவில்லை, பாலியல் மாடல் ஆட்சிதான் நடக்கிறது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பதபதைக்கிறது. இதற்கு யார் காரணம்? இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இது பெண்களுக்கு எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும். கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தவறு செய்தவர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளுக்கு காவல்துறையின் மீது சிறிதும் பயமில்லை. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி காட்டம். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் குற்றச்சாட்டு குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் பதிலளிக்காமல் காரில் புறப்பட்டு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கம். கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக மற்றும் தவேக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடக்கம். டிசம்பர் 4ஆம் தேதி வரை பணிகள் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இன்று முதல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு.
வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை படிவம் 6 பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பி கொடுக்காவிட்டால் பெயர் நீக்கப்படும் என்ற செய்திக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல். தமிழகத்தில் லட்சக்கணக்கானோர் தங்களது வாக்குரிமையை இழக்கும் அபாயம் உள்ளதாக மனுவில் தகவல். பாஜகவிற்கு அஞ்சு எஸ்ஐஆரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் ஆணையத்தின் மீது கொண்ட சந்தேகத்தினாலேயே எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்காணிக்க அதிமுகவினரை இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளதாகவும் சாடல். இதுல கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எஸ்ஐஆர் என்றாலே அலர்ஜிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மக்களை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியுள்ளதாகவும் சாடல். என்றாலே திரு மு.க.ஸ்டாலினுக்கு அலர்ஜி. திருடனுக்கு தேள் கொட்டுவது போல, இஞ்சி தின்ன குரங்குகள் போல எப்படி முகம் சொல்லிட்டோம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் கண்டு ஒரு அச்சப்படுவதும் பயப்படுவதும் இன்றைக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று என்ற நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் சென்னையில் நடைபெற்ற எஸ்ஐஆர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையரிடம் அதிமுக நிர்வாகிகள் வாக்குவாதம். தமிழ்நாட்டில் இருக்கும் வடமாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதை அதிமுக ஏற்றுக்கொள்வதாக நிர்வாகிகள் பேட்டி. போலி வாக்காளர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஒருபோதும் கிடையாது. தமிழகத்தில் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதே தங்களின் அச்சம் என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. நாங்கள் எந்த போலி வாக்காளர்களையும் சேர்க்கவில்லை. சேர்க்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது. உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அச்சம்தான் எங்களுக்கு இருக்கிறது. பீகாரிலே உண்மையான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையான வாக்காளர்கள் தான் யார் எந்தெந்த பகுதியிலே அதிகமாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அங்கே கொத்து கொத்தாக நீக்கிவிட்டு தாங்கள் தேர்தலை சந்திக்க முடியும் எஸ்ஐஆரை வைத்து என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடப்பதால் தான் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கிடைப்பது இல்லை. தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சாதகமாக செயல்படுகிறது என்ற கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில். இரண்டாயிரத்தி 25-26 கல்வியாண்டுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை இன்று வெளியீடு. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கூட்ட அரங்கில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிடுகிறார். ஆயிரம் கோடி ரூபாயை தொட்டது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி நிதி. நிதி கொடுத்த நல் உள்ளங்களுக்கு நன்றி. ஸ்டெம் ஆய்வகங்கள், ஸ்மார்ட் வகுப்பறை, நவீன கழிப்பறை உள்ளிட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி. கேதர் மருத்துவமனை கல்லீரல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் ரத்து செய்யப்பட்ட விவகாரம். மருத்துவ சேவைகள் இயக்குநர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஆதாரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை விசாரிக்க கோரிய மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. கல்வராயன் மலைப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் பழங்குடியினருக்கு பட்டா வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து. தகுதியானவர்களுக்கு நிபந்தனைகளுடன் நிலம் ஒதுக்கீடு செய்வது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை அருகே பிளக்ஸ் பேனர் வைப்பதில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேருக்கு மண்டை உடைப்பு. வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பதற்றம் காரணமாக போலீசார் குவிப்பு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இமானுவேல் சேகரனின் புகைப்படம் அடங்கிய பிளக்ஸ் பேனர் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு. பரமக்குடியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காரைக்கால் மீனவர்கள் 31 பேரை நவம்பர் 17ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்கள் மற்றும் 3 படகுகளையும் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கண்டெடுப்பு. கோவிலூர் சிவன் கோவில் கட்டுமான பணியின் போது தோண்ட கிடைத்த தங்க காசுகள். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்து. கன்னி மேய்க்கும் நேரத்தில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தாம்பரம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர், முடிச்சூர், வண்டலூரில் வெளுத்து வாங்கிய கனமழை. பெருங்களத்தூரில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். ஐப்பசி மாத பிரதோஷத்தையொட்டி திருவண்ணாமலை, தஞ்சாவூர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு நாளை இயங்காது. குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. ராஷ்டிரிய ஜனதா தள மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கும் பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மக்களுக்கான சலுகைகள் மற்றும் உதவிகளை நிறுத்த இந்தியா கூட்டணியினர் விரும்புவதாக பிரதமர் மோடி விமர்சனம். தேர்தல்களின் போது மட்டுமே பிரதமர் மோடியை காண முடியும். மற்ற நேரங்களில் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருப்பார்.
குடும்ப விழாவிற்கு வந்தது போல் பீகார் மாநிலத்தில் வலம் வந்து கொண்டிருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே சாடல். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி பீகார் மாநில முதலமைச்சராவது உறுதி. இந்த தேர்தலில் பாஜக முற்றிலும் அகற்றப்படும் என பிரதமர் மோடிக்கு முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் பதிலடி. பீகார் மாநில தேர்தலில் ஊழல் வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும். சாதி மதங்களை கடந்து மக்கள் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என ஜென்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் வேண்டுகோள். உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினுடன் பிரதமர் மோடி நாளை சந்திப்பு. தனது பாராட்டுகளை வீராங்கனைகளுக்கு தெரிவிப்பார் என தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டத்தில் திருமண வீட்டில் கோழிக்கறியால் வந்த சண்டை. சிக்கன் பீஸ் பெரியதாக வைக்கவில்லை என கூறி மணமகன் வீட்டார் வாக்குவாதம் செய்ததால் கலவரம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது லாரி அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 15 பேர் உயிரிழப்பு. 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மசூதியின் தூண்கள் இடிந்து சேதமான நிலையில் ஏராளமானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டதாக தகவல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பிய இந்தியா. ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மல்லவியை தொடர்பு கொண்டு நிலைமை குறித்து கேட்டறிந்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஓமன் நாட்டில் இனி விசிட்டிங் விசா, சுற்றுலா விசா வைத்திருப்பவர்கள் அதனை ஒர்க் பர்மிட் விசாவாக மாற்ற முடியாது. மாற்ற விரும்புபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி புதுப்பித்துக் கொண்டு வரலாம் என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் 2 வாரங்களில் குடிநீர் வறண்டு போகும் அபாயம். மழைப்பொழிவு 100% வீழ்ச்சியடைந்துள்ளதாக நீர் நிறுவன இயக்குநர் பெக்சாத் பார்சர் தகவல். கோவாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி. இந்திய வீரர்கள் நாராயணன், தீப்தயன் கோஷ், ஆரோனியக் கோஷ் ஆகியோர் 2வது சுற்றை எட்டி அசத்தல். ஐந்தாவது கேரள மாநில திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. பிரம்மயுகம் படத்தில் நடித்த மம்முட்டி சிறந்த நடிகராக தேர்வு. கேரள மாநில விருது வழங்கும் விழாவில் சிறந்த படமாக மஞ்சுமல் பாய்ஸ் தேர்வு. சிறந்த குணச்சித்திர நடிகராக சௌபின் ஷாகீர் தேர்வு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே காலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. யுபிஐ பண பரிமாற்றத்தில் இந்தியாவில் இதுவரை இல்லாத புதிய உச்சம். அக்டோபர் மாதத்தில் யுபிஐயில் 27.3 லட்சம் கோடி ரூபாய் பரிமாற்றம்.
கிரகப்பிரவேசத்தின் போது அறை முழுவதும் நடமாடிய சிறிய ரக ரோபோ பசு பொம்மை. ரோபோ பசு பொம்மை உலாவரும் காட்சி இணையத்தில் வைரல். தொடர்பு